அனைவருக்கும் வணக்கம். சப்ஜெக்ட் மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் 10th இங்கிலீஷ் மீடியம், சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, எக்ஸசைஸ் 5.2, கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 1 and 2. நம்ம இந்த கொஸ்டினுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினுக்கான பேசிக் ஃபார்முலா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன், அதாவது m is equal to tan theta. இந்த சம்முக்கு ஃபுல்லாவே நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. கிவன் இன்க்ளினேஷன் ஆஃப் ஆங்கிள் அவங்க கொடுத்துருவாங்க. டு ஃபைண்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் whose inclination with positive direction of x-axis is 90 degree? Given angle theta is equal to 90 degree. To find the slope of a line, m is equal to tan theta அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸோ m is equal to தீட்டாவுக்கு பதில் 90 டிகிரி, அதாவது tan 90 டிகிரி. இப்போ tan 90 டிகிரிக்கான வேல்யூ பார்க்குறோம். அப்போ tan theta இங்க 90 டிகிரிக்கு கீழே நாட் டெஃபைன்ட். ஓகே, அப்போ நம்ம ஸ்லோப் இதுக்கு நாட் டிஃபைன்ட். Next question, what is the slope of a line whose inclination with positive direction of x-axis is 0 degree? The given angles theta is equal to 0 degree. To find the slope of a line, அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் slope of a line அப்படின்னா m is equal to tan theta. அப்போ m is equal to தீட்டாவுக்கு பதில் 0 degree அப்படின்னா tan 0 degree. tan 0 degree, அப்போ டேனுக்கும் டேன் நேருக்கு 0 டிகிரிக்கும் வேல்யூ பார்த்தோம்னா அதுவும் நமக்கு 0 தான். அப்போ ஸ்லோப் m is equal to 0. கொஸ்டின் நம்பர் 2ல சப்டிவிஷன் 1 and 2. ஓகே, நம்ம போன சம்ல ஸ்லோப் கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல ஸ்லோப் கொடுத்துட்டு இன்க்ளினேஷன் ஆஃப் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நமக்கு ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் m is equal to tan theta அப்படிங்கிற ஃபார்முலா தான். கிவன் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் த லைன் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ சம்முக்கு செல்லலாம். கொஸ்டின் நம்பர் 2ல 1, வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் லைன் whose slope is 0? அப்போ the given slope, அதாவது m is equal to 0. to find the inclination of a line, அப்போ நமக்கு ஸ்லோப் m is equal to 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா tan theta is equal to 0. இப்போ tan theta 0 அப்படிங்கிற இடம் tan thetaவில் எந்த இடத்துல நமக்கு கிடைக்கு அப்படின்னா 0 டிகிரியில தான் நமக்கு கிடைக்கு. ஸோ அப்போ the inclination of a line theta is equal to 0 degree. ஓகே, செகண்ட் சம் what is the inclination of a line whose slope is 1? அதாவது the given slope m is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. to find the inclination of a line, அதாவது slope m is equal to 1 அப்படின்னு given. அப்போ ஸ்லோப் mனா அதுக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியும். tan theta is equal to 1. அப்போ tan theta 1 எந்த இடத்துல வருதுன்னா டேனோட வேல்யூ 1 வரக்கூடிய இடம் 45 டிகிரி. ஸோ theta is equal to 45 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 3ல சப்டிவிஷன் 1, 2. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது given 2 பாயிண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு to find the slope என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1. ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். Find the slope of a line joining the point 5, with the origin. So the given points are origin அப்படின்னாலே 0, 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பாயிண்ட் 5, அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஸ்லோப் m is equal to ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுல x1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5, y1 அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட் √5.
அதே மாதிரி x2ங்கிறது 0, y2ங்கிறது 0 அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிட்டோம். ஸோ y2க்கு பதில் 0 மைனஸ் y1க்கு பதில் √5. அதே மாதிரி x2க்கு பதில் 0 மைனஸ் 5. ஸோ மைனஸ் √5 பை மைனஸ் 5 நமக்கு மைனஸும் பிளஸ் ஆயிரும். இந்த 5 வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 √5 நம்ம பிரிச்சுக்கலாம். √5 into √5 அப்படின்ட்டு. இப்போ 2 √5 பிரிச்சுக்கிட்டு ஒரு 5 வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். √5 நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து √5. அதாவது m is equal to 1/√5. ஓகே, செகண்ட் சம் வந்து அதே மாதிரி find the slope of a line joining the point sin theta, minus cos theta and minus sin theta, cos theta. The given points are, அப்ப நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். sin theta, minus cos theta and minus sin theta, cos theta. அதாவது ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1. இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு x1னா என்னது, y1னா என்னது நமக்கு தெரியணும். அப்போ x1 அப்படிங்கிறது தான் நமக்கு sin theta, y1 அப்படிங்கிறது தான் நமக்கு மைனஸ் cos theta. அதே மாதிரி x2 அப்படிங்கிறது மைனஸ் sin theta, அதே மாதிரி y2 அப்படிங்கிறது நமக்கு cos theta அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டுமே. சோ அந்த வேல்யூவை எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்றோம். y2 அப்படின்னா cos theta மைனஸ் y1க்கு பதில் cos theta, அப்போ மைனஸ் cos theta. x2க்கு பதில் மைனஸ் sin theta, ஃபார்முலா படி ஒரு மைனஸ், x1 வந்து நமக்கு sin theta. ஸோ இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். அதனால cos theta பிளஸ் cos theta, கீழே ஒரு மைனஸ் sin theta ஒரு மைனஸ் sin theta, அப்போ -2 sin theta நமக்கு கிடைக்கும். ஸோ cos thetaவும் 2 cos theta அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி கீழே வரக்கூடியது வந்து -2 அப்படிதான் நமக்கு இருக்கும். இந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ cos theta by sin theta அப்படின்னா மைனஸ் cot theta. அப்போ ஸ்லோப் m is equal to minus cot theta. கொஸ்டின் நம்பர் 4. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது 2 பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த 2 பாயிண்ட்டுக்கு நம்ம முதல்ல மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு ஃபார்முலா மூலம் அடுத்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கக்குள்ள ஃபார்முலா x1 plus x2/2, y1 plus y2/2. அதே மாதிரி இந்த ஏபி அப்படிங்கிற லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கான ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. ஸோ ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னொன்னு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இன்னொரு ஸ்லோப் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா m1 into m2 is equal to -1. ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு செல்லலாம். What is the slope of a line perpendicular to the line joining a 5,1 and p, where p is the midpoint of the segment joining 4,2 and -6,4. Okay, given points p is the midpoint of 4,2, -6,4. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும், அதாவது 4,2வும் கொடுத்துருக்காங்க, -6,4ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மிட் பாயிண்ட் பி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மிட் பாயிண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். x1 plus x2/2, y1 plus y2/2. அதாவது p is equal to 4 minus 6/2, அதே மாதிரி 2 plus 4/2. ஸோ ரெண்டு -6ல இருந்து 4 செப்பரேட் பண்ணா -2/2, 2 plus 4 6/2. இப்போ நம்ம இந்த ரெண்டையுமே நம்ம என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். இந்த 2வையும் கேன்சல் பண்ணா -1 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2வையும் 1 2s are 2, மேல நமக்கு 3 2s are 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ -1, 3. அப்போ அந்த பாயிண்ட் வந்து
ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் 5, இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு தெரியும் 5,1. அதே மாதிரி பி அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் -1,3. சோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நம்ம ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் m is equal to y2 minus y1 by x2 minus x1, அதாவது 3 minus 1 by -1 minus 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3ல இருந்து 1 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 2, -1 -5 -6, ரெண்டு கேன்சல் பண்ணிட்டா 1 2s are 2, 3 2s are 6. அதனால ஸ்லோப் m1 is equal to -1/3. ஸோ நமக்கு ஏபிக்கான லைனுக்கான ஸ்லோப் வந்து நமக்கு தெரியும் m1 வந்து -1/3 அப்படின்ட்டு. அப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் ஏபி, அப்போ m1 m2 is equal to -1 அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ m1 ஓட வேல்யூ -1/3 என்று m2 is equal to -1. அப்போ m2 is equal to இங்க டினாமினேட்டர்ல இருக்குது, அங்க நியூமரேட்டர் ஆயிரும், நியூமரேட்டர்ல இருக்குது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 1/3 அப்படிங்கிறது 3/1 வந்துடும், மைனஸும் பிளஸ் ஆயிரும். ஸோ 1 3s are 3. அப்போ the slope of the line perpendicular to the line வந்து 3. Question number 5. Question number 5ல கொலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. 3 பாயிண்ட் இருக்குது x y z அப்படின்னு, 3 ஒரே பாயிண்ட்ல இருக்கிறது தான் நம்ம கொலினியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வந்து ஸ்லோப் ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ பார்க்க போறோம். m is equal to y2 minus y1 by x2 minus x1 அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ பார்க்க போறோம். Show that the given points are collinear. -3, -4, 7,2 and 12,5. Given points are A -3, -4, B 7,2, C 12, -5. ஸ்லோப் ஃபார்முலா வச்சு நம்ம கொலினியரா இல்லையா அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1. இதுல a அப்படிங்கிற பாயிண்ட் x1 -3, y1 -4, b அப்படிங்கிற பாயிண்ட்ல x2 7, y2 2. ஸோ y2 minus y1, அப்போ 2 -4. அதே மாதிரி x2 minus x1 7 -3, அப்போ 2 -, +4 by 7 -, +3. 4 + 2 6 by 7 + 3 10. இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 2s are 6, 5 2s are 10. ஸோ 3/5. ஸ்லோப் ஆஃப் பிசி is equal to, அதே மாதிரி பிக்கும் சிக்கும் வச்சு பார்க்கிறோம். y2 minus y1 by x2 minus x1, அதாவது 5 - 2 by 12 - 7. 5ல 2 செப்பரேட் பண்ணா 3, 12ல 7 செப்பரேட் பண்ணா 5. ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்குது. ஸ்லோப் ஆஃப் ஏபி is equal to ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸோ ஈக்குவலா இருந்தா ஏபி இஸ் parallel to பிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டுக்குமே பி அப்படிங்கிறது காமன் பாயிண்ட் ஆஃப் ஏபி அண்ட் பிசி. Hence the points A, B and C are collinear. Okay, question number 6. இப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது 3 பாயிண்ட் வந்து தனித்தனியா x y z அப்படின்னு இருக்குது. ஆனா நமக்கு இப்ப பார்க்கக்கூடிய பாயிண்ட் வந்து கொலினியர் அப்படி இருந்துச்சுன்னா அதுல அந்த பாயிண்ட்ல ஏ அப்படின்னு ஒரு நம்பருக்கு A,2 இல்லைன்னா 5, அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கொலினியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே 3 ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல தான் அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1 அப்படிங்கிற ஃபார்முலா வச்சுதான் நம்ம இப்ப இந்த சம்ம பார்க்க போறோம். ஓகே, if the 3 points 3, -1, a, 3, 1, -3 are collinear, find the values of a. The given points are a 3, -1, b a, 3, c 1, -1 அப்படின்னு நம்ம 3 பாயிண்டை எடுத்துக்கிட்டு கொலினியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ 3 பாயிண்டும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். ஓகே, இப்போ ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்.
அதாவது ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1. அப்போ 3 points are collinear. ஸோ ரெண்டு ஸ்லோப் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஈக்குவலா இருக்கும். காமன் பாயிண்ட் நமக்கு பியா இருக்கிறதுனால. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் போடுறோம் x2 minus y2 minus y1 by x2 minus x1 அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுலாம் x1 y1, இது x2 y2, இது x3 y3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்போ -3 minus -1 by a minus 3 is equal to -3 by 1 minus a. That is 3 minus நமக்கு plus 1 ஆயிரும். அப்போ a minus 3 is equal to -3 minus 6 by 1 minus a. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் 3 plus 1 4 ஆயிரும். மீதி எல்லாமே சேம் அப்படியே இருக்கும். இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 4 into 1 minus a is equal to -6 into a minus 3. இப்போ 4 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம். 4 1s are 4, plus minus minus 4 into a -6 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா -6 into a minus 6a minus plus ஆயிரும். 6 3s are 18. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கமா நம்ம கொண்டு வந்துருந்தோம். அப்போ இங்க ஒரு -4a இருக்கும். இங்க இருக்கக்கூடிய -6a இந்த பக்கமா வந்தா +6a ஆயிரும். இங்க இருக்கக்கூடிய 4 அந்த பக்கமா போனா -4, இங்க ஒரு +18. அப்போ 6a 4a செப்பரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு 2a இருக்கும். 2a is equal to 18ல 4 செப்பரேட் பண்ணிட்டா 14. ஸோ a is equal to 14 by 2. 1 2s are 2, 7 2s are 14. ஸோ a ஓட வேல்யூ வந்து 7. Question number 7. Question number 7 கொஸ்டினுக்கு முன்னாடி அதோட பேசிக் பார்க்க போறோம். ஸ்லோப் அதாவது 2 பாயிண்ட் ஃபார்ம் கொடுத்தா ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா வந்து m is equal to y2 minus y1 by x2 minus x1. இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சு அந்த நம்பர்ஸ் ஏவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு செல்லலாம். The line through the points -2, a and 9, 3 has slope -1 by 2. Find the values of a. The given points are -2, a and 9, 3. அதாவது x1 வந்து -2, y1 வந்து a, x2 வந்து 9, y2 வந்து 3. இதுக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். y2 minus y1 by x2 minus x1 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிவன் ஸ்லோப் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா -1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்லோப்பான ஃபார்முலாவுக்கு வச்சு நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x1 என்னது, y1 என்னது, x2 என்னது, y2 என்னது சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இப்போ y2 minus y1 அப்படின்னு இருக்குது. அதனால நமக்கு 3 minus a, x2 minus x1 9 minus -2 minus நமக்கு +2 ஆயிரும். அப்போ 3 minus a by 9 plus 2 11 is equal to -1 by 2. இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 minus a into 2 is equal to -1 into 11 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை 2 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 3 2s are 6 minus 2a is equal to -1 into 11 -11. ஸோ இந்த +6 அந்த பக்கமா போனா நமக்கு -6 மாறிடும். அப்போ -2a is equal to -17. ஸோ a is equal to minus plus ஆயிரும். நமக்கு 17 by 2 தான் நமக்கு a ஓட வேல்யூ. நம்பர் 8. இப்போ கொஸ்டின் நம்பர் 8க்கு பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் வந்து நம்ம பார்க்க போறோம். 2 லைன் பெர்பெண்டிகுலர் லைனா இருக்குது. அந்த லைன் வரையறதுக்கு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு அதுல எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னு காய்க்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்லோப் வச்சு கண்டுபிடிப்போம். அப்போ m is equal to y2 minus y1 by x2 minus x1 அப்படிங்கிற ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு இருக்கிறதுனால m1 m2 வந்து -1 ஆக இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம் வந்து நம்ம செய்ய போறோம். சம்முக்கு போகலாம். The line through the points -2, 0 and 4, 8 is perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the values of
x. So slope m is equal to y2 minus y1 by x2 minus x1. The slope joining the point மேல ஏற்கனவே கொடுத்திருக்காங்க -2, 6 and 4, 8. இதுல ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம் m1 is equal to y2 minus y1. அதாவது 8 minus 6, 4 minus -2. அப்ப 8ல 6 செப்பரேட் பண்ணோம்னா 2 இருக்கும். இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். 4 plus 2 6. இதை கேன்சல் பண்ணோம்னா 1/3 அப்படின்னு வரும். இப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் அடுத்த லைன், அதாவது 8, 12 and x, 24. இதுக்கு ஸ்லோப் வந்து 24 minus 12 by x minus 8. 24ல 12 செப்பரேட் பண்ணிட்டா 12 by x minus 8. இப்ப நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, 2 lines are perpendicular. So formula m1 m2 is equal to -1. The values of m1 is equal to 1/3. Into the values of m2 is equal to 12 by x minus 8 is equal to -1. So இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 12/3 into x 3x, 3 into 8 24 -24. So இது பண்ண கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 is equal to -1 into 3x minus 24. -1 into 3x minus 3x minus 1 plus 24 ஆயிரும். -3x வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா 3x is equal to 24 minus 12. 24ல 12 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 12 கிடைக்கும். So x is equal to 4. 1 3s are 3, 4 3s are 12. So x is equal to 4. Okay, question number 9ல subdivision 1. இந்த 9th question பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. அந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்லோப் ஃபார்முலா, அதாவது m is equal to y2 minus y1 by x2 minus x1 அப்படிங்கிற ஸ்லோப் ஏசிக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சு, ஏபிக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சு, பிசிக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கும். ஏதாவது ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா -1 வரும். வந்துச்சுன்னா நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி பிதாகரஸ் தியரத்தை வச்சும் இதை வெரிஃபை பண்ண சொல்லி இருக்கிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சுட்டு ஏபி பிசி ஏசி கண்டுபிடிச்சு பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு செல்லலாம். show that the given points form a right angle triangles and check whether the satisfies பிதாகரஸ் தியரம். 3 பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. A1, -4, B2, -3, C4, -7 அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 3 பாயிண்டும் கொடுத்து இது இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பிதாகரஸ் தியரத்தை பயன்படுத்தி இதை வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம ஸ்லோப்பை வச்சு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் 90 டிகிரியா இருந்தா இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகத்தான் இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட் 90 டிகிரினா ஏபியும் ஏசியையும் ஸ்லோப் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். வந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகத்தான் இருக்கும். இதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஏபிக்குள்ள ஸ்லோப், அதாவது இந்த ஏபியும் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது x1, இது y1, இது x2, y2, x3, y3. இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஸ்லோப் ஆஃப் ஏபினா -3 -1 plus 4, 2 -1. 4ல -3 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 1, 1/1 is equal to 1. இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி, இந்த பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பிசிக்குன்னா என்னது? ஃபார்முலா படி நமக்கு y2 minus y1, அதாவது -7, இங்க -1 plus 3 ஆயிரும். இங்க 4 -2 இருக்கும். -7ல 3 செப்பரேட் பண்ணிட்டோம்னா -4/4 -2 வந்து 2. கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 2s are 2, 2 2s are 4. ஸோ -2. ஸ்லோப் ஆஃப் சிஏ ஈக்குவல் டு, இப்ப சிஏ அப்படின்னா இதுக்கும் ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்க போறோம்.
ஸ்லோப் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு -7 -1 +4. இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு -1. -7ல 4 செப்பரேட் பண்ணிட்டோம்னா -3/4ல 1 போச்சுன்னா 3 3 3 கேன்சல் ஆயிட்டுனா -1. இப்போ நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏபி என்று ஸ்லோப் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1 என்று -1 ஈக்குவல் டு -1. அப்போ m1 m2 வந்து -1 வர்றதுனால ஸ்லோப் ஆஃப் AB is perpendicular to AC. AB ACக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா கண்டிப்பா A வந்து 90 டிகிரியாகத்தான் இருக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் ABC is a right angle triangle. இப்போ இதை வந்து செக் வெதர் they satisfy பிதாகரஸ் தியரம். இப்போ இதை பிதாகரஸ் தியரத்தை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண பார்க்க போறோம். அப்போ பிதாகரஸ் தியரம் வந்து என்னது? AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் AB ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ A பாயிண்ட்டும் P பாயிண்ட்டும் B பாயிண்ட்டும் எழுதிக்கிடுதோம். அப்போ D ஈக்குவல் டு x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square equal to root of 2 minus 1 whole square plus -3 minus 4 whole square. அப்போ 2ல 1 போச்சுன்னா 1 ஸ்கொயர் -3 மைனஸ் பிளஸ் ஆயிட்டுனா +4 ஹோல் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் வந்து 1, 4ல 3 போச்சுன்னா 1 கிடைக்கும். அந்த 1 ஸ்கொயர் வந்து 1. 1 + 1 = √2. இப்போ ஏபி அப்படிங்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து √2 அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி பிசிக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பிசி = x2 minus x1, அதாவது 4 - 2 whole square -7 -3 whole square. 4ல இருந்து 2 செப்பரேட் பண்ணா 2 ஸ்கொயர் -7 என்று -1 + 3 whole square. அப்போ 2 ஸ்கொயர் வந்தா 4 ஆயிரும். -7ல 3 செப்பரேட் பண்ணிட்டோம்னா -4 whole square. அப்போ 4 + 4 ஸ்கொயர் வந்தா 16 = √20. இப்போ நம்ம பிசி அப்படிங்கிறதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து √20 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சிஏக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ சிஏ = அதே மாதிரிதான் √x2 - x1 whole square plus y2 - y1 whole square. அதாவது 1 - 4 whole square plus -4 -7 whole square. -4ல 1 செப்பரேட் பண்ணிட்டா -3 whole square plus -4 -1 +7 whole square. -3 whole square plus 7ல 4 போச்சுன்னா 3 ஸ்கொயர். -3 whole squareனா 3 3s are 9. இங்கேயும் ஒரு 3 3s are 9. 9 + 9 18. பிதாகரஸ் தியரத்துப்படி AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடியது sum of the square of the other two sides equal to square of the hypotenuse square. அதாவது AB ஸ்கொயர், AB வந்து √2 இருக்கிறதுனால √2 whole square. AC வந்து √18 இருக்கிறதுனால √18 whole square. √2 ஸ்கொயர் பண்ணா 2, √18 ஸ்கொயர் பண்ணா 18. அப்போ 2 + 18 = 20. இந்த 20 அப்படிங்கிறது தான் பிசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
Question number 10. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 10க்கான சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு பேரலகிராம் கொடுத்துட்டு இதை 4 பாயிண்ட் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு பேரலகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. பேரலகிராம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஏபியும் சிடியும் பேரலா இருக்கணும், அதே மாதிரி ஏடியும் பிசியும் பேரலா இருக்கணும். பேரலா இருக்கணும் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ரெண்டுக்குள்ள ஸ்லோப்பும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு பேரலா இருக்கும். அதாவது ஏபியோட ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும், அதே மாதிரி ஏடியோட ஸ்லோப்பும் பிசியோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும். இப்ப நமக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். எம் இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ சம்முக்கு போகலாம். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் எ பேரலகிராம் ஏ 2.5, 3.5, B 10, minus 4, C 2.5, minus 2.5 and D minus 5, 5. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், y2 minus y1 by x2 minus x1. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு பேரலகிராம் வரைஞ்சி 4 பாயிண்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு y2 மைனஸ் y1, அதாவது 5 மைனஸ் 3.5 பை x2 மைனஸ் x1 மைனஸ் 5 மைனஸ் 2.5. 5ல இருந்து 3.5 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 1.5 பை மைனஸ் 5 மைனஸ் 2.5னா மைனஸ் 7.5. இந்த ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 115 15 5 டைம் வரும்போது 75. 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் வந்து ஹோல் நம்பரா மாறிடும். ஸோ மைனஸ் 1/5. ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு -4 மைனஸ் மைனஸும் பிளஸ் 2.5 பை 10 மைனஸ் 2.5. அதாவது -4ல 2.5 செப்பரேட் பண்ணிட்டோம்னா மைனஸ் 1.5 பை 10ல 2.5 போச்சுன்னா 7.5 நமக்கு இருக்கும். ஸோ 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது வந்து 15/75 வந்துடும். ஸோ 115 15 5 15 75, அதாவது -1/5 கிடைக்கும். ஸோ நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடியும் நமக்கு ஈக்குவலா இருக்குது. அப்போ இது ஈக்குவலா இருந்தாலே இந்த ஏபியும் சிடியும் நமக்கு பேரலா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு ஏவும் டியும், அதாவது -4 மைனஸ் 3.5 10 மைனஸ் 2.5. அப்போ -4 மைனஸ் 3.5 மைனஸ் 7.5 பை 10ல 2.5 செப்பரேட் பண்ணிட்டா 7.5. 7.5 7.5 கேன்சல் பண்ணிட்டோம்னா -1 கிடைக்கும். ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போறோம். ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு -2.5 மைனஸ் 5 பை 2.5 மைனஸும் பிளஸ் 5ஆ மாறிடும். ஸோ 2.5 மைனஸ் 5 ஆட் பண்ணா மைனஸ் 7.5 பை 2.5 பிளஸ் 5 7.5. 7.5 7.5 கேன்சல் ஆயிட்டுனா -1 கிடைக்கும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. அப்போ ஏடியும் அண்ட் பிசியும் நமக்கு பேரலாக இருக்கும். ஸோ ஏபியும் சிடியும் பேரலா இருக்குது, அதே மாதிரி ஏடியும் பிடியும் பேரலா இருக்கிறதுனால ஏபிசிடி இஸ் எ பேரலோகிராம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க திரும்ப திரும்ப போட்டு நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி மேக்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலான கனி மேக்ஸை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. கொஸ்டின் நம்பர் 11. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 11க்கு சம்முக்கு முன்னாடி அதோட பேசிக் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். அதாவது ஒரு பேரலகிராம் கொடுத்துட்டு இது பேரலகிராமா இருந்துச்சுன்னா XYயோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஒரு பேரலகிராம் அப்படின்னாலே நமக்கு ஏபியோட ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும், அதே மாதிரி டிடியோட ஸ்லோப்பும் ஏசியோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும். அப்போ நமக்கு ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுவும் நமக்கு தெரியும், m is equal to y2 minus y1 by x2 minus x1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம இந்த சம்ம பார்க்க போறோம்.
அதாவது if the points a2, 2, b -2, -3, c 1, -3 and d x, y form a parallelogram, then find the values of x and y. 4 points வந்து பேரலகிரத்தை வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க, ஏபிசிடி அப்படின்ட்டு. ஸோ ஸ்லோப்பு, அதாவது ஏபியோட ஸ்லோப்பும் சிடியோட ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி பிடியோட ஸ்லோப்பு ஏசியோட ஸ்லோப்பு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ ஸ்லோப் m is equal to y2 minus y1 by x2 minus x1. So slope of AB is equal to slope of CD, ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் பேரலகிராமா இருக்கிறதுனால. அப்ப இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி அதாவது -3 -2 by -2 -2. அப்போ சீக்வல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி அதாவது y minus -3 by x minus 1. ஸோ -3 -2 -5 ஆயிரும், -2 -4 ஆயிரும், சீக்வல் டு y minus +3 ஆயிரும், x minus 1. ஸோ இந்த மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 into x minus 1 equal to 4 into y plus 3. 5 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 5x, 5 into -1 minus 5 equal to 4ஐயும் y-ஐயும் மல்டிப்ளை பண்ணா 4y ஆயிரும், 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 12 ஆயிரும். ஸோ 5x y வேரியபிள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கமாகவும் கொண்டு வந்துடலாம். ஸோ 5x plus 4y இங்க வந்தா -4y equal to 12, -5 இங்க வந்தா +5 ஆயிரும். So 5x minus 4y is equal to 17, equation 1. Slope of AD is equal to slope of BC. அதாவது slope of AD அப்படின்னா -3 -3 by 1 -2 is equal to slope of BC. அதாவது 2 minus y by 2 minus x. அதாவது -3 +3 by 1 -+2 ஆயிரும். 2 minus y by 2 minus x. அதாவது -3ல +3 போச்சுன்னா நமக்கு 0 ஆயிரும். ஸோ 2 minus y is equal to 0, y is equal to 2. y is equal to 2, substitute the equation 1. y ஓட வேல்யூ அங்க சப்ஸ்டிடியூட் பண்றோம். 5x minus 4 into 2 is equal to 17. அப்போ 5x 4 2s are 8 is equal to 17. அப்போ 5x is equal to 17 -8 அங்க போனா +8 ஆயிரும், is equal to 17 18 25. 25 வந்து 5ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5, 5 5s are 25. இப்போ x ஓட வேல்யூ 5, y ஓட வேல்யூ 2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சப்ஜெக்ட் மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் 10th இங்கிலீஷ் மீடியம், சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, எக்ஸசைஸ் 5.2, கொஸ்டின் நம்பர் 12. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 12ல ட்ரெபீசியத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு இதை ட்ரெபீசியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதை வந்து நம்ம ஸ்லோப்பை பயன்படுத்தணும். அப்போ ஆப்போசிட் சைடு 2 ஈக்குவலா இருக்கும், மீதி 2 சைடும் நாட் ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ட்ரெபீசியத்தை அமைக்கும். ஸோ ஸ்லோப் ஃபார்முலா வந்து 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா y2 minus y1 by x2 minus x1. ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு செல்லலாம். லெட் a is equal to 3, -4, b வந்து 9, -4, c 5, -7 and d 7, -7 show that ABCD is a trapezium. Given points are 4 points வந்து நம்ம எழுதிக்கிறோம். ABCD அப்படின்னு 4 பாயிண்ட், 9, -4, 3, -4, 5, -7 and 7, -7 அப்படின்னு நம்ம
மார்க் பண்ணிடுறோம். எல்லாமே நமக்கு 4th குவாட்ரண்ட்ல தான் இந்த படம் வந்து வரும். இப்போ நம்ம ஸ்லோப்பை பயன்படுத்தி இதை வந்து ட்ரெபீசியம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஸ்லோப் m is equal to நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் y2 minus y1 by x2 minus x1. அப்போ ஸ்லோப் ஆஃப் AB is equal to இந்த ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கும் y2 minus y1 minus 4 minus minus 4 by 3 minus 9 minus 4 இந்த மைனஸ் மைனஸ் நமக்கு பிளஸ் 4 ஆயிரும் பை 3ல இருந்து மைனஸ் 9 செப்பரேட் பண்ணா மைனஸ் 6 பிளஸ் 4 மைனஸ் 4 நமக்கு 0 ஆயிரும். அப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு முதல்ல ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு அதுவும் அதே ஃபார்முலா தான் y2 minus y1 by x2 minus x1 minus 7 minus minus 7 by 7 minus 5 minus 7 plus 7 0 ஆயிரும் இங்க by 2 7ல 5 போச்சுன்னா 2 equal to 0. அப்போ ரெண்டுமே நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல சேமா இருக்கனால லெஃப்ட் சைடு ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாகத்தான் இருக்கும். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. ஸோ ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஏபியும் சிடியும் நமக்கு பேரலாக அமையும். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏடி. இப்ப இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் நம்ம பாக்குறோம். ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ரெண்டாவது பாயிண்ட் தான் y அப்படிங்கிற பாயிண்ட். அப்ப minus 7 minus minus 4 by 5 minus 7 3. அப்போ minus 7 minus minus plus ஆயிரும் 5ல 3 போச்சுன்னா 2 equal to minus 3 by 2. ஸ்லோப் ஆஃப் பிசி equal to நம்ம ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறோம். Slope of BC is equal to minus 7 minus minus 4 by 7 minus 9 is equal to minus 7 plus 4 by minus 2 minus 3 by minus 2 minus minus plus ஆயிரும் நமக்கு இங்க minus 3 by 2 வருது இங்க plus 3 by 2. So slope of AD யும் slope of BC யும் not equal to. அப்போ one pair of opposite side is equal. So ABCD is a trapezium. அனைவருக்கும் வணக்கம். சப்ஜெக்ட் மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் 10th இங்கிலீஷ் மீடியம், சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, எக்ஸசைஸ் 5.2, கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, இப்போ சம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு குவாட்ராட்டிக்கல்ல 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஏபிசிடின்னு. அந்த ரெண்டுக்கு உள்ள மிட் பாயிண்ட், அதாவது ஏபியோட மிட் பாயிண்ட் பி, பிசியோட மிட் பாயிண்ட் கியூ, சிடியோட மிட் பாயிண்ட் ஆர், டிஏவோட மிட் பாயிண்ட் எஸ் அப்படின்னு ஒவ்வொரு 2 பாயிண்ட்டுக்குள்ள மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அது வந்து ஒரு பேரலகிராம் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியணும். x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 அப்படிங்கிற மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியணும். அப்புறமா 2 பாயிண்ட் ஃபார்ம் m is equal to y2 minus y1 by x2 minus x1 ஸ்லோப் ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும். ஓகே, ரெண்டுமே நமக்கு தெரியும். இப்போ நம்ம சம்முக்கு செல்லலாம். A quadratical has vertices a minus 4, minus 2, b 5, minus 1, c 6, 5 and d minus 7, 6 show that the midpoints of sides form a parallelogram. அப்படி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. given points குவாட்ராட்டிக்கல்ல 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த 4 பாயிண்டையும் குவாட்ராட்டிக்கல், அதாவது ஏபிசிடி அப்படின்னு நம்ம வரைஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா m of x, y is equal to x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறது தான் நமக்கு பி அப்படின்னு நமக்கு தெரியும். p is equal to minus 4 plus 5 by 2 minus 2 minus 1 by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா p of 1 by 2, minus 3 by 2. இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அப்படின்னா q is equal to 5 plus 6 by 2 minus 1 plus 5 by 2. அப்போ 5 plus 6னா 11 by 2, 5ல 1 போச்சுன்னா 4 by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா 1 2s are 2, 2 2s are 4, அதாவது 11 by 2, 2.
midpoint of CD is equal to R. அதாவது -7 plus 6 by 2, 6 plus 5 by 2 is equal to -7 ல 6 separate பண்ணா -1 by 2, 6 plus 5, 11 by 2. Midpoint of AD, அதாவது S -7 -4 by 2, 6 minus by 2 by 2. அதாவது -7 -2 -11 by 2. 6ல 2 போச்சுன்னா 4 by 2. இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா -11 by 2, 2. இப்போ நமக்கு PQRS அப்படின்னா 4 இதுக்குமே நமக்கு தெரியும். அந்த PQRS 4ம் பேரலகிராம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். பேரலகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணனா அதோட ஸ்லோப்பு ஆப்போசிட்ல வரக்கூடிய 2 ஸ்லோப்பு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஸ்லோப் ஆஃப் PQ is equal to y2 minus y1 by x2 minus x1. அதாவது 2 minus by 3 by 2 by 11 by 2 minus 1 by 2 is equal to minus plus ஆயிரும் 2 plus 3 by 2 by 10 by 2. 2 2s are 4 plus 3 7 by 2 by cancel பண்ணா 1 2s are 2 5 2s are 10. அப்ப 5 by 1. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 7 by 2 என்று இது ரெசிப்ரோக்கலா மாறிடும் 1 by 5. So 7 by 10. Slope of R is equal to slope of RS. இந்த R க்கும் S க்கும் 2 minus 11 by 2 by 11 by 2 minus 1 by 2. அப்போ 4 minus 2 2s are 4 minus 11 by 2 by denominator 2 சேமா இருக்கு. So minus 11 plus 1 by 2. 7ல 11 separate பண்ணோம்னா minus 7 by 2 by minus 10 by 2. இப்போ இதை ரெசிப்ரோக்கல் ஆகிட்டோம்னா minus 7 by 2 இன்று 2 by minus 10. 2 2 cancel ஆயிட்டுனா minus plus ஆயிரும் 7 by 10. Slope of PQ is equal to slope of RS. அதாவது PQ RS parallel. Slope of QR is equal to 11 by 2 minus 2 by 1 by minus 1 by 2 minus 11 by 2. இப்போ 2 டினாமினேட்டர்ல காமனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11 minus 4 by 12 minus 2. இப்ப கீழே இருக்கிறத ரெசிப்ரோக்கலா கொண்டு வந்துக்கலாம். அதாவது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4 plus 3 7 by 2 by 6 by 1 ரெசிப்ரோக்கலா மாத்தனோம்னா 7 by 2 என்று 1 by minus 6 is equal to 7 by minus 2, 12. So slope of QR is equal to slope of PS. So QR and PR are parallel. So PQRS is parallelogram. Okay. இதே மாதிரி மற்ற வீடியோக்கள்லாம் வேணும்னா நம்மளுடைய வெப்சைட்டான கனிமேக்ஸ் வந்து நீங்க பாருங்க. மற்ற சப்ஜெக்டுகளுக்கு வந்து www.gobi.digital பாருங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலான கனிமேக்ஸ் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு எல்லா கொஸ்டினோட லிங்கும் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் சம்பந்தப்பட்டது ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பை.